வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி நாம் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். வாங்க. குட் மார்னிங் மலேசியா. காலையிலேயே இதமான காற்று. இந்த நாளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மணி 6:30. ரொட்டி போட போகிறேன். மலேசியாவில் கடைசி நாளாக ரொட்டி போட போகிறேன். மலேசியா லைஃப்பில் கடைசி நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. நல்லா பிஸியான டே இன்னைக்கு வியாபாரம். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. கையோட செய்திகளுங்க. இன்னைக்கு தைப்பூசம். இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ 2ஆவதாக வேலை செஞ்ச பந்தாரி எங்களை வந்துட்டு 2024 ரம்ஜானுக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அவர் எப்போவுமே தைப்பூசம் அப்படின்னா மலேசியாவில் இருந்தாருன்னா முருகர் கோயிலுக்கு போய் மொட்டை போடுவாராம். அவரோட கதைகள் நிறைய சொல்லியிருக்கிறார். என்னை மலேசியா முருகன் தான் வாழவே வச்சார் அப்படி சொல்லி. அவர் நாளைக்கு தைப்பூசம், என்னப்பா வரியா என்ன ஏதுன்னு வாய்ஸ் மெயில் போட்டுக்கிட்டு இருந்தார். கடை நிலவரம் சரியில்லை, எல்லாம் லீவு மேலே லீவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொட்டி போடுறேன். தைப்பூசத்துக்கு போன வருஷம்லாம் எப்பவும் இல்லாத கூட்டம், பயங்கரமான கூட்டம், பயங்கரமான பந்தாக ஆச்சு, பிளாக் ஆச்சு ரோடெல்லாம். அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. போய் சாமியை பார்த்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அதனால் அதை வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டு வேலை பார்க்குறேன். அந்த அரசு 1 மணிக்கு போயிட்டு திரும்ப 7 மணிக்கு வருவோம்ல, அந்த 6 மணி நேரத்தில் போய் சாமியெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும், லீவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் கோயிலுக்கு போகலை. சரி, ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. சுரேஷ், வண்டி புதுசாக வாங்கியிருக்காங்க, அந்த குப்பை வண்டி தள்ளிட்டு போகிறது. அது ஃபஸ்ட்டு இருக்கிற வண்டி தட்ட சத்தம் கேட்கும், வீலெலாம் சரியாக இருக்காது. புதுசாக வண்டி வாங்கியிருக்காங்க. தம்பி ஹாப்பியாக தள்ளிட்டு போகிறான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன். மணி 2:13 மதியம். இப்போ 1 மணி வரைக்கும் தான் நான் ரொட்டி மாஸ்டர் வேலை. காலையில் ரொட்டி மாஸ்டர் லீவுன்னு சொல்லியிருந்தேன்னா, 1 டே சிஎம் தெரியுமா, அதுபோல் 1 டே ரொட்டி மாஸ்டர் நான் இன்றைக்கி. 1 டே சிஎம் மாதிரி 1 டே ஆர்எம் ரொட்டி மாஸ்டர் முடிஞ்சு. மலேசியாவில் கடைசி நாள் நான் ரொட்டி மாஸ்டராக வேலை செஞ்சது. நைட் ரொட்டி மாஸ்டர் நேற்று 10 மணிக்கு லீவ் கேட்டு போயிட்டான்னு சொன்னேன்ல. இன்றைக்கி 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வரான். அதெல்லாம் பெரிய கதைகள். அதெல்லாம் விலைக்கு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், விடுங்க. அவன் பர்மாவை சேர்ந்தவன், நான் இந்தியாவை சேர்ந்தவன். 2 பேரும் மலேசியாவில் வேலை பார்க்குறோம். நான் பர்மிட், இந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்லாம் வேலை செஞ்சு கடைப்பிடிச்சி சரியான முறையில் இந்த நாட்டுக்குள்ளே சரியான முறையில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய முதலாளிக்கு நான் நேர்மையாக வேலை செய்கிறேன். ஆனால் இவங்கள மாதிரி ஆளுகளை தான் ஓனர்களுக்கு பிடிக்குது. என்ன வந்ததுக்கப்புறம் போனாங்க, அப்படி தான் போய் ஆகணும். நம்ம சௌரியத்துக்குலாம் போக முடியாது. இப்போ நீங்கள் எங்கண்ணே? கோயில் போய்ட்டு வரேன். ஓ, பத்துக்க போய்ட்டு. எப்படி சாமி கும்பிட்டில்ல? பத்துக்கன்னா முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வர்றாரு அண்ணன். இவர் பக்கத்து கடையில் ரொட்டி மாஸ்டர். என்னையும் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வேலை செஞ்ச ஒரு பந்தாரி, நான் தான் போகல. பாருங்க, இப்போ 1 மணிக்கு வேலை முடிய வேண்டியது, திடீர்னு இப்போ 2:13 2:15 ஆயிடுச்சு. முருகர் மனசில் நினைப்போம். சரி, ஓகே, கொஞ்சம் மைண்டு சரியில்லை. 2 மணிக்கு வந்தது அவங்க வச்சதுதான் சட்டம் நியாயங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. கடையில் இப்போ கோரி மாஸ்டர் கவுண்டரை பார்த்துக்கிறான். அண்ணன் தான் கேஷியர் ஊருக்கு போய்ட்டார்ல, கோரி மாஸ்டர் கவுண்டரை பார்த்துக்கிறான். ஒரு சப்ளையர் உள்ளே போயிட்டான். ரொட்டி மாஸ்டர் காலையில் ரொட்டி போட்டு மதியம் ஒரு சப்ளையர் வேலை செய்யணும். அவன் இன்றைக்கி லீவு.
2 சப்ளையர் இல்லை, 2 பேர் தான் இப்போ வேலை பார்க்குறாங்க. நம்மளை பார்க்கவும் சொல்லலை, என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம போக வேண்டியதான். பார்க்க சொல்லியிருந்தால் 6:30 மணி வரைக்கும் பார்த்துருப்பேன். சரி, ஓகே, போயிட்டு இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவை எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணணும். விக்ரம்கிட்ட லிஃப்ட் கார்டு இல்லை, அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ அவர் அப்படியே ஒரு சோறாக எடுத்து சாப்பிட்டு மென்று சாப்பிடுவான். நான் சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்துருக்கேன். லிஃப்ட் கார்டு இல்லை, என் கூட தான் வரணும். அவனோட ஒரிஜினல் கார்டு ரூமில் எவ்வளோ திருட்டாங்க. சரி, ஓகே. எப்பவும் 7 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு இங்கே ஈவினிங் டைமில் வந்து நிற்பேன்னா, இன்றைக்கி 8 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு வந்து நிற்கிறேன். ஏன்னா ரொட்டி மாஸ்டரு 1 மணி நேரம் லேட்டாக தானே வந்தான் மதியம். அதனால் நான் 1 மணி நேரம் லேட்டாக போகிறேன். நான் 1 மணி நேரம் கூட வேலை செஞ்சல. அது மட்டும் இல்லாமல் காலையில் 7 மணிக்கு எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி 1 டே ரொட்டி மாஸ்டராக வேலை செஞ்சதுனால 6:30 மணிக்கு போனேன். கடை 7 மணிக்கு திறப்போம். 6:30 மணிக்கு போயிட்டு தோசை மாவு கரைச்சி வைக்கிறது, ரொட்டி வீசி வைக்கிறது, ஃபைல் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே போகணும். அப்போ நான் இப்போ 8:30 மணிக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓனர் யாருமே சொல்லலை என்கிட்ட மெதுவாவான்னு. அதனால் நான் 1 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா நைட்டு இப்போ 12 மணிக்கு வேலை முடியும்ல, 11:30க்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்ய வேண்டியதான். இதே இந்த பர்மாக்காரன் இவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். திடீர்னு லீவ் வேணா போடலாம், வரணுன்னா வரலாம், போகலான்னா போகலாம். இந்த நாட்டோட அனைத்து சட்டத்திட்டங்களையும் ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வேலை வந்து செஞ்சோம்னா அடிமை மாதிரி. ஐ டோன்ட் நோ ப்ரோ, இட்ஸ் ஓகே. இதுதான் வெளிநாடு. வேலை 2ஆம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு. வேலை போயிட்டுருக்கு. இந்த நாள் முடிய போகுது. இன்னும் 3 நாள் மலேசியா. 3ஆவது நாள் இந்நேரம் ஆகாயத்தில் இருப்பேன். இங்கேருந்து போகதாங்க ஒரு மாதிரி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நாள் இங்க வா மரிஷினி, இந்த மாதிரி க்ளோஸ் லைட். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் நான் பூச்சவங்க போயிடுவேன். இப்போ இருக்கிற ஓனர் அங்கே தான் இருப்பார். 3ஆவது நாள் அங்கேருந்து என்னை அப்படியே ஏர்போர்ட்டு கொண்டு போயிடுவாங்க. காலையில் மட்டும் இங்கே வேலை செய்வேன். நான் ஊருக்கு போகக்கூடிய அன்றைக்கி 4ஆம் தேதி அன்றைக்கும் காலையில் வேலை இருக்குது. ஓகே, நைட்டு தான் ஃப்ளைட்டு. அதனால் காலையில் வேலை செஞ்சுட்டு தான் நான் போக முடியும். இப்போது இம்பியை இந்த தம்பியை உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் காட்ட முடியும். அதுக்கப்புறம் தம்பியை மிஸ் பண்ண போகிறோம். ஓகே, தம்பி வருவா தம்பி பாய் சொல்கிறான். நல்ல தம்பி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருக்க நண்பர்கள். இந்த நாள் முடிஞ்சிச்சு. 4ஆம் தேதி ஃப்ளைட்டு. 4ஆம் தேதி காலையில் எனக்கு அரசு விட்டு வேலை இருக்குது. நைட்டு தான் அப்புறம் வேலை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி பூச்சவங்களில் இருக்கிற இன்னொரு கடைக்கு போனோன்னா அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நீங்கள் வேணால் நம்மளோட வீடியோஸில் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் பாருங்கள். இதே மாதிரி டெய்லி விளாக்ஸ் பண்ணேன். அப்போ அந்த பூச்சவங்க கடையில் இருந்து தான் பண்ணேன். அந்த கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே, நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதை பழக்கங்களும் இல்லாமல் நான் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மழை பெஞ்சிருக்கு, இந்த வியூஸை ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஏன்னா அடுத்து ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே மழை பெய்யுமா, அப்படி பெஞ்சாலும் நான் அதை காட்டுவேன்னு தெரியாது. இப்போ மழை பெஞ்சிருக்கு, இந்த கிளைமேட் உங்களுக்கு காட்டுறேன். மலேசியாவின் கடைசி 3 நாட்கள். ரெஸ்டாரண்ட் இலியாஸ் மஜூ. பல நினைவுகள் தந்த இடங்கள் இதெல்லாம். வேலை முடிஞ்சு வந்து இங்கே உட்காந்துருப்போம். கடைக்கு பக்கத்தில் இதில் ஒரு டூபி இருந்தது. அது ஒரு டூபி. ஓகே, அது அப்போலேருந்து அப்படி தான் இருக்குது.
அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான், மாமாக்கு ரெஸ்டாரண்ட். இது ஒரு டூபியாக இருந்தது. இதிலலாம் எத்தனை நாள் வேலை முடிஞ்சு வந்து உட்காந்துருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதான் இன்னும் அதனால ஃபஸ்ட்டே சொல்கிறேன்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த இடங்கள்ல எல்லாமே மாறி இருக்கும். நம்ம லைஃப் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். தம்பி என்ன இங்கே உட்காந்துட்டான், டேய் எந்திரா, நாகரிகமாக இருறா தம்பி, எந்திரி ரோட்டோர உட்காந்துட்டாங்க. பாட் இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். நன்றி. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.